நான் நிறைஞ்ச என்னோட வில்லேஜ்ல 200 யோக்கியோனா வாழ்றாங்க. எல்லாருமே பொம்பளைங்க தான். அந்த 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆம்பளைகளே பிறப்பாங்க. ஆனா என்னோட லைஃப்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. ஏன்னா நாங்க ட்வின்ஸா பிறந்தோம். இப்படிதான் என்னோட கதை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்த யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப ரோட்ல போற ஒருத்தங்களை இடிக்கவும், ஹே என்ன தைரியம் தான் எங்களை இடிச்சுட்டு போவா அப்படின்னு சொல்லி அந்த பையனை இப்ப தனியா கூட்டிட்டு போய், நீ இடிச்சதுல என்னோட ஷர்ட் அழுக்காச்சு, இந்த ஷர்ட் 30,000 ரூபாய் தா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இங்க இன்கமின் உங்களுக்கு யாரையாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கவும், எங்களுக்கு தெரியாது, ஏன் அவன் கொண்டு வந்து காசு கொடுக்க போறானா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இவனையாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இது பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான பொண்ணு மாதிரி தெரியுது, இந்த பொண்ணு கியூட்டா இருப்பாளா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அப்படின்னா உனக்கு தெரியாது அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அந்த பையன் ஐசா மாத்திருந்தான். நீ சான் உன் வயிறு கிழிஞ்சு இப்படி ஆர்கன்ஸ்லாம் வெளியே வருது அப்படின்னு சொல்லி அக்கிரா வருத்தப்பட்டு இருக்கவும், யாருக்கும் அடிப்பட்ட ஆர்கன்ஸ்லாம் வெளியே வருதுன்னு அக்கிரா அழுதுட்டு இருக்கானே, நம்ம போய் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கவும், நீசான் அப்படிங்கிறது ஒரு பொம்மை, அது அவங்க அண்ணனா நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சீக்கி சொல்லவோ, அப்ப நான் ட்வின் பிரதர் இருக்கான்னு சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. மீகா இதை சரி பண்ணிருவா அப்படின்னு சொல்லி இனுதாமி சொல்லவோ, இப்ப அம்மா அதை சரி பண்ணி கொடுக்குறான். ஹாய் நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை பேசுது. இது என்ன பேசுது அப்படின்னு சொல்லி அக்கிரா கேட்கவோ, நான் இதுல ஒரு ஏஐ இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், அது போக அதுல நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி மீகாய் சொல்றான். ஆக்சுவலி அக்கிரா ஒரு அண்ணன் தான் அந்த ப்ளூ கலர் ஹேர் வச்சிருக்கிற பையன். அப்ப ஒரு பிளாஷ்பேக் அவன் யோசிச்சு பாக்குறான். சின்ன பையனா இருக்கும்போது அக்கிரா கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கான். ஹே உனக்கு வலிக்கலன்னு நினைச்சுக்கோ, வலிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொல்றான். ஆனாலுமே அக்கிராக்கு வலிக்குதான் செய்து. அக்கிராவை நம்ம தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். என்ன தைரியம் இருந்தா நீங்க வெளியே வருவீங்க? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏதாச்சும் பீர் உங்களை அட்டாக் பண்ணி நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? இந்த மொத்த வில்லேஜோட எதிர்காலமுமே உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா. யூகியானா கிளான்ல 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பசங்க பிறப்பாங்க. சோ அதனாலேயே இந்த 2 பேரையும் ஸ்பெஷலா தான் ட்ரீட் பண்ணாங்க. அது போக எப்பவும் எங்களை ஒருத்தங்க கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்க அம்மாவை நாங்க பார்த்ததில்ல, அவங்க இறந்து போயிட்டதா சொன்னாங்க. அப்புறம் எங்க அப்பா ஒரு ரூம்ல இருக்குதா சொன்னாங்க. நான் எங்க அப்பாவை பார்த்ததில்ல, ஆனா அவரோட வாய்ஸ் மட்டும் கேட்டிருக்கேன். அவர் மென்டலி அஃபெக்டட் இருந்தாரு. அவரை கைதியா வச்சிருக்க மாதிரி நமக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி அகிரா கிட்ட நான் பல தடவை சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு பாக்குறான். பீச் மணல் அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இனிகாமி சொல்லவும், பீச்ல இருந்து டேரக்டா எடுக்க வேண்டியதுன்னா நம்ம இதுக்காக போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஷீக்கி கேட்கறாரு. நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போகும்போது அக்கிரா என்ன தட்டி அதை அவ்வளத்தையே கொட்டி விட்டுதா. இப்படியா அக்கிரா எந்த ஒரு வேலையோ பார்த்தாலுமே அந்த வேலையில அவன் பிரச்சனையை தான் கொண்டு வரான். ஹே நீ எங்களுக்கு ஹெல்ப் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பிரச்சனையை மட்டும் கொடுக்காத அப்படின்னு சொல்லி ஷீக்கி அக்கிராவை தட்டி விட்டுருதான். நான் எதுக்குமே உதவாதவனா அப்படின்னு சொல்லி அக்கிரா அழுதுட்டு இருக்கோம். ஆமா அதுதான் உண்மை, நான் வந்ததுல இருந்தே இப்படிதானே இருக்க, உனக்கு எதுவுமே வராது, உன்னால எந்த ஒரு வரையும் ஒழுங்கா பார்க்க முடியாதுன்னு தெரியும், ஆனா அது எனக்கு ஒரு பிரச்சனையா தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அக்கிரா அழுதுகிட்டே அங்க இருந்து போறான். இத்தனை நாள் என் கூட இருந்ததுக்கு தேங்க்ஸ், நான் ஒரு உதவாக்குற, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுதான். என்கிட்ட காசு வர கம்மியா இருக்கு, நான் என்ன பண்றது நீசான் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை கிட்ட கேட்கவும், நீ ஏர்போர்ட்ல போய் வேணா தங்கு, 24 மணி நேரமா அது திறந்தா இருக்கும், ஃப்ரீ வர அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை சொல்லுது. நல்ல ஐடியா கொடுத்தா அப்படின்னு சொல்லி அக்கிரா பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா பையன் கிராஸ் பண்ணி போக்கும்போ, யோயி இது நீ தானா அப்படின்னு சொல்லி அக்கிரா கேட்கறான். அக்கிரா அப்படின்னு சொல்லி யோயியா அவனை பாக்குறான். மனுஷன் இதை விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேக்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்ததுல டோக்கியோல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டோக்கியோல மனுஷங்களும் கெமோனாவும் ஒன்னாதான் இருக்காங்களா? அது போக இனுகாமி அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கெமோனாயிஸ்ட் இருக்காரு. அவர்கிட்ட போனா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு கண்டிப்பா ஒரு நாள் டோக்கியோக்கு போனோம் அப்படின்னு அவங்க அண்ணா சொல்லியிருப்பான். நான் ஓடி வந்து பெர்ஃபெக்ட் டைமிங்ல உன்னை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அக்கிரா சொல்லப்போ, நீ இனுகாமி இடத்துல எல்லாம் இருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி யோயி கேட்கறான். நான் அந்த தான் இத்தனை நாள் இருந்தேன், உதவா கரையா இருக்கேன்னு தோணுச்சா தான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அக்கிரா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். டோக்கியோ கெமோனாயிஸ்ட் இனுகாமி இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ, இங்க இருந்து சவுத் சைடா நடந்து போ, நான் உன் பின்னாடியே வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் அனுப்பி வச்சிருப்பான். நீ அப்பவே டோக்கியோக்கு வந்திருக்க, ஆனா உன்னை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இது என்னது அப்படின்னு சொல்லி யோகி கேட்கவும், அந்த புக்ல நம்ம இதை பார்த்திருக்கோம் ஞாபகம் இருக்கா, நீ கூட சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டியே, என்கிட்ட காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு, நம்ம இதை ஷேர் பண்ணிக்கலாம் அக்கிரா சொல்லுவோ, எனக்கு வந்தா நீ ஏன் சாப்பிட அப்படின்னு அவங்க அண்ணா கொடுக்குறான். நான் இதை நிறைய தடவை சாப்பிட்டுட்டா நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லுவோ, இல்ல எனக்கு இது வேண்டாம் நீ ஏன் சாப்பிட அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். என்ன சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டீங்க அப்படின்னு இனுகாமி கேட்கவும், அதான் சொன்னல அக்கிரா இல்ல நாளைக்கு எந்த வரையும் சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு ஷீகி சொல்றான். அக்கிராவை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இனுகாமி கேட்கவும், அவனுக்கு எந்த ஒரு வரையுமே கரெக்டா செய்ய தெரியாது, ஆனா எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கே கொஞ்சம் நல்ல புரியும் அப்படின்னு இனுகாமி நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஃபன்னா ஏதாச்சும் பண்றதுக்கு ஐடியா கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ஷீகி கேட்கவும், எனக்கு எதுவும் தெரியாது, எப்பவோ அக்கிரா தான் இதுக்கு ஐடியா கொடுப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அக்கிராக்கு போன் எடுத்து பேசலாம் தான், ஆனா நான் பேச முடியல அப்படின்னு சொல்லி ஷீகி திருப்பி படுத்துக்கிறான். அங்கிறதுக்கு உனக்கு எந்த மாதிரி யாரா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அண்ணா கேட்கவும், ஒரு பேலஸ் இல்லைன்னா நான் ஒரு மூவில ஒரு ஐஸ் கேசல் பார்த்திருக்கேன், அந்த மாதிரி யாரா இருந்தா நல்லா இருக்கும், ஆனா அதெல்லாம் கனவுல தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அக்கிரா சொல்லவும், வாட்டரே இல்லாமையே அவங்க அண்ணா ஒரு பெரிய ஐஸ் கேசலையே கட்டிருந்தான். நான் மூவில பார்த்த ஐஸ் கேசல் இந்த மாதிரி இல்ல, ஆனா இது அதை விட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கிரா போய் என்ஜாய் பண்ணி அதுக்குள்ள போறான். உள்ளுக்குள்ள அந்த ஐஸ் கேசல் வேற லெவல்ல இருக்கு, இந்த இடத்துல பர்னிச்சர் பேக் டப் இந்த மாதிரிலாம் இருந்தா இன்னும் வேற லெவல்ல இருக்கு தெரியுமா அப்படின்னு அக்கிரா சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு நம்ம சொல்றான். இதெல்லாம் நான் போஸ்ட்ல போட்டாலே லைக்ஸ் அல்ல அப்படின்னு சொல்லி அவன் போட்டோ எடுக்கலான்னு போட்டுக்கல, அவன் போனை வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி உடச்சிருந்தான்.
ஐயோ என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லாம நான் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன், ஏன்டா என்னோட ஸ்மார்ட் போனை உடச்ச அப்படின்னு சொல்லி அக்கிரா கேட்கறான். உனக்கு அது எதுவும் தேவையில்ல, உனக்கு சாப்பிடறதுக்கு நான் ஏதாச்சும் பாயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் போறான். போகும்போது அந்த இடத்த சீல் பண்ணிட்டும் போயிடலாம். இந்த இடத்துக்கு நான் ஒரு இளவரசன் நினைச்சேன், ஆனா இவன் பூட்டு போட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டான். அப்படின்னா நான் ஒரு கைதியா அப்படின்னு சொல்லி அக்கிரா யோசிக்கிறான். நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷீக்கி வந்துட்டு ஒழுங்கா சமைக்கல. நம்ம ஹீரோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது வெளியே ரொம்ப கருகி போயிருக்கு, உள்ளுக்குள்ள வேகவே இல்லை அப்படின்னு சொல்றான். இவ்வளவு குறை சொல்றது அந்த நூடுல்ஸ் சமைச்சு நீயே சாப்பிட வேண்டியது அப்படின்னு ஷீக்கி கேட்கமோ, ஆனா நீ தானே சமைக்கிறான்னு சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நான் தானே சமைக்கிறேன்னு சொன்ன, நானே இதை கருணை சாப்பிட்டுக்கிறதா, நீ போய் கடையில வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாக அனுப்பி வைக்கிறான். என் மேல அதுவும் கோவம் இல்லையே நம்ம ஹீரோ கேட்கவும், நீ இப்படி கேட்டாதான் நான் கோவமே ஆவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோவை இப்ப கடையில சாப்பாடு வாங்கிட்டு போறான். அக்கிரா இருந்தப்போ எனக்கும் ஷீக்கிக்கு இவ்வளவு பெரிய சண்டெல்லாம் வந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. எங்க ஷீக்கி என்னடா பிளேட் வாஷ் பண்ணும்போது ஒரு பிளேட்டை உடச்சிட்டான், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இனிதாமி சொல்றான். அக்கிரா தான் இதெல்லாம் எப்பவும் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஷீக்கியை வருத்தப்படுறான். ஷீகி எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, அக்கிரா ஒன்னும் உதவாக்கிற கிடையாது, அவனாலையும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், அவன் இருந்த வரைக்கும் தான் நமக்குள்ள இத்தனை நாள் சண்டையே வந்ததில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான், நான் அக்கிரா கிட்ட அந்த மாதிரி கோபமா பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஷீகி வருத்தப்படுறான். நம்ம இப்பவே போய் அக்கிராவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். எப்படியா அவன் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருப்பான், அதை வச்சு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஷீகி சொல்றா. அதுக்குள்ளேயே இன்ஸ்டாகிராம்ல அந்த ஐஸ் கேசல் தான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ் கேசல் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு, இது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நியூஸ் ரிப்போர்ட்டர் நியூஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை இது லைவ் இல்ல, இனாரிய வச்சு அந்த நியூஸ் சேனல்ல இருக்க டேப்பா சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இனிதாமி மனசுக்குள்ள நினைக்கிறான். ஐஸ் அப்படின்னு அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதுக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வராரு. சார் நீங்க தான் அந்த ஐஸ் கேசல் போனரா அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டி எடுக்குவோம். எங்களை யாரும் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இங்க இருந்து போயிருந்தா அப்படின்னு சொல்லி அவன் ஐஸை வச்சு அட்டாக் பண்ண வரதுக்குள்ள டக்குனு இனுகாமி அவன் கையில ஷூட் பண்றான். எல்லாருமே பதறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. இனுகாமி அவனுக்கு எதுவுமே ஆகல பாருங்க அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றா. அப்படின்னா நீ தான் இனுகாமியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அவனோட நெஞ்சில ஒரு ஸ்டோன் இருக்கிறத பார்த்துட்டு இனுகாமி ஷாக் ஆகுறான். இது என்னோட லைஃப் ஸ்டோன் மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோமோ, அது ஒரு நல் ஸ்டோன். நல் ஸ்டோன் கமனாவோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், அது போற இடத்துல கண்டிப்பா சாவு இருக்கும். அந்த நல் ஸ்டோனை வச்சு கிரியேட் பண்ணவும் முடியும், அழிக்கவும் முடியும். அப்படின்னா நீ யோக்குனோதனா அந்த ஸ்னோ வில்லேஜ்ல இருந்து வந்திருக்க, அந்த நல் ஸ்டோனை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா நீ இதை பல நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஆனா இது அந்த வில்லேஜ்ல இருந்து எடுக்கிறது ஒரு குற்றமாச்சே, அந்த வில்லேஜ்க்கு அப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லி இனுகாமி கேட்கறான். அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு நம்ம சொல்லவும். ஹே அப்படின்னா நீ தான் அக்கிராவோட ட்ரெண்ட் பிரதரா அப்படின்னு சொல்லி ஷீகி கேட்கறான். ஆமா நான் தான் அவனோட பிரதர் யோயி, இத்தனை நாளா அவனை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனுகாமி. ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு கேட்கவும், நான் தான் அக்கிராவோட ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அவன் வீட்டை விட்டு ஓடி வந்தா அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கேசல் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கறத அந்த பொம்மை மூலியமா அவன் பாக்குறான். நீசான் உன்னால ப்ரொடெக்ஷன் கூட பண்ண முடியுமா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை உன்னால ஆக்டிவேட் பண்ண முடியுமா, என்னோட ஸ்மார்ட் போனை எங்க அண்ணன் உடச்சிட்டா, அவன் ஆனா இந்த மாதிரி ஆளே கிடையாது, ஏன் எப்படி பண்ணானே தெரியல அப்படின்னு சொல்லி அக்கிரா வருத்தப்படவும். அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியும். அவங்க அண்ணனோட ஹார்ட்டுக்கு பக்கத்துல -டிகிரி டெம்பரேச்சர் இருக்கு. அவனோட ஹார்ட் பக்கத்துல அப்படி -டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிறதுனாலதான் அவனோட பிரெயின் ஒழுங்கா ஒர்க் ஆகாம அவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னு அந்த பொம்மை பேசிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்துட்டு யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்கவும், நான் சும்மா எனக்கு நானே பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அக்கிரா சமாளிக்கிறான். நீ கேட்ட மாதிரியே பர்னிச்சர் பேக் டேப் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கூப்பிடுறான். எங்க அண்ணன் முன்னாடி மட்டும் பேசிடாதா, அவன் ஒன்னியவோ உடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கிரா இப்ப கீழே போய் பாக்குறான். ஹே யோயி இது ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அக்கிரா கீழே வந்து பார்க்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு அக்கிரா ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.